வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். கடினமாக உழைப்பவர்கள் இன்னும் முன்னேறவில்லை, கவனமாக உழைத்தவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள். முன்னேறியவர்களுக்கும் முன்னேற துடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் தந்தி தொலைக்காட்சியின் மே தின உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். உழைப்பாளர்களுடைய நிலை என்ன மாதிரி இருக்கு, அவர்கள் சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன, குறிப்பா அதுல அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது, அதற்கு மத்திய அரசு மாநில அரசுகள் என்ன மாதிரியான ஒரு திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள், அது என்ன முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது பற்றியெல்லாம் விரிவாக இந்த நிகழ்ச்சியை நாம் பேச காத்திருக்கிறோம். அதுக்கு முன்பாக அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் என்ன பார்க்கலாம் ஒரு செய்தி தொகுப்பாக. இன்று உலக தொழிலாளர்கள் தினம். உலகில் உழைக்கும் வர்க்கம் தனது உரிமைகளை பெற்ற நாளாக கொண்டாடும் தினம். தொழிலாளர்களை பொறுத்தவரை அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தமிழகத்தில் வேலை பார்த்து வருகின்றனர். தொழிலாளர்களுக்கு வேலைக்கு ஏற்ற ஊதியம், தொழில் பாதுகாப்பு, மருத்துவ காப்பீடு போன்ற முக்கிய அம்சங்கள் பல இடங்களில் பின்பற்றப்படவில்லை என்பது தொழிலாளர்களின் பிரதான குற்றச்சாட்டு. இந்தியாவில் தொழிலாளர் பணியிட பாதுகாப்பு, உடல்நலம் மற்றும் சுற்றுச்சூழல் குறித்த தேசிய கொள்கையை கடந்த 2009ஆம் ஆண்டு மத்திய அரசின் தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் வெளியிட்டது. ஆனால் இன்று வரை அந்த கொள்கை சட்ட வடிவம் ஆக்கப்படவில்லை. இந்த நிலையில் அமைப்பு சார்ந்த, அமைப்பு சாராத தொழிலாளர்களுக்கான பணியிட பாதுகாப்பு, உடல்நலம் மற்றும் சுற்றுச்சூழல், சமூக பாதுகாப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய அவசர சட்டத்தை உரிய நிதி பங்களிப்புடன் கூடிய மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்படுகிறது. தொழிலாளர் தினம் கொண்டாடப்படும் வேளையில் இவர்களுக்கான முழுமையான பணி பாதுகாப்பும் அரசு உதவிகளும் முறையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் எதிர்பார்ப்பு. தொழிலாளர் தினம் ஒரு பக்கம் கொண்டாட்டம் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் கூட அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது, கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் நம்மோடு அரங்கத்திலும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார் அமைப்பு சாரா தொழிலாளர் தேசிய கூட்டமைப்பினுடைய செயலாளர் திருமதி ஆர் கீதா. வணக்கம். வணக்கம். நம்ம இன்னைக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இந்தியாவில மொத்தம் எவ்வளவு இருக்கிறாங்க, தமிழகத்தில் எவ்வளவு இருக்கிறாங்க, அவங்களுடைய ஒரு நிலை எப்படி இருக்கிறது? இந்திய அளவுல இப்பொழுது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் 50 கோடி என்று ஒரு எஸ்டிமேட் இருக்கு. இப்போ அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக ஒரு 3.5 கோடி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு கணிசமான ஒரு விழுக்காடு விவசாயத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் தான். அடுத்தது கட்டுமான தொழில இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஏறக்குறைய 50 லட்சம் பேர் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக இன்றைக்கு தமிழ்நாட்டை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்றைக்கு பல தொழில்கள்ல, இன்றைக்கு கைத்தறி, ஏன் அமைப்பு சார்ந்த தொழில்கள்லயும் இப்ப அமைப்பு சாரா தொழிலாளர்கள். கண்டிப்பாக அப்படி இருக்கிற நிலையில அவங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் என்னவாக இருக்கிறது? இன்றைக்கு அமைப்பு சாரா தொழில்கள்ல உள்ள ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா, அவர்களுக்கு வேலைக்கு உத்தரவாதமின்மை, வேலைக்கு சென்றாலும் அந்த ஊதியத்துக்கு உத்தரவாதமின்மை, விபத்துக்கள் அதிகமாக ஏற்படுவதால் கட்டுமான தொழிலாகட்டும் இன்னும் பல்வேறு தொழில்களில் அவர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதமின்மை, மீன் தொழிலை எடுத்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்றைக்கு அந்த தொழிலாளர்களுக்கான உத்தரவாதம் என்பது ஒரு புறம், இன்னொரு புறம் சமூக பாதுகாப்பு என்பது பிற தொழிலாளர்களைப் போல அவர்களுக்கு இல்லாத ஒரு நிலையில நாங்கள் பல ஆண்டுகள் போராடி 82இல் ஒரு உடல் உழைப்பு தொழிலாளர் சட்டம் என்று வந்திருக்கிறது. அதில் மீண்டும் அமல்படுத்த கோரி பல போராட்டங்களுக்கு பிறகு முதல்ல கட்டுமான தொழிலாளருக்கு நலவாரியம், பிறகு பல்வேறு நலவாரியங்கள், தொழில் வாரியான நலவாரியங்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்றது. ஆனா அந்த நலவாரியங்கள் செயல்பட வைப்பதே இன்றைக்கு ஒரு போராட்டமாக ஆகிவிட்டது. தொடர்ந்து பேசலாம் கீதம்மா. இவங்க குறிப்பிட்டது போல அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னு அவங்களை பிரிச்சு வச்சதுனால என்னன்னு தெரியல, அவங்களுடைய முக்கியமான பிரச்சனைகள் ஒரு ஊதியம், வேலை, இது கூட ஒரு அமைப்புக்குள்ள ஒரு கட்டுக்குள்ள வராம இருக்கு அப்படிங்கறத இவங்க குறிப்பிடுறாங்க. தொடர்ந்து தொழிலாளர்கள் தங்களுடைய பிரச்சனையாக என்னென்ன சந்திக்கிறார்கள் சொல்கிறார்கள், பார்க்கலாம். சுதந்திரத்திற்கு முன் அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் என்று போய் இன்றைக்கு அமைப்பு சாராத தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. இதற்காக அரசாங்கம் எந்த விதமான திட்டமிடுதலும் ஒரு தொலைநோக்கு பார்வையும் இல்லாமல் இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் அன்றைக்கு போராடி பெற்றிருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளும் இன்றைக்கு பறிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அமைப்பு சார்ந்த தொழில்களில் எந்த தொழிலாளர் சட்டமும் அமல்படுத்துவதில்லை.
தொழிற்சாலை சட்டத்தையும் அமல்படுத்துவதில்லை. ஆக தொழிலாளி இன்றைக்கு எந்த பணி நிரந்தரம் இல்லாமல் தொடர்ந்து பணி செய்து கொண்டு வருகிறார். ஒரு குப்பை அள்ளினோம்னா அந்த குப்பை அள்ளும் போது சில நேரங்களில் மயக்கமா வருது, சில நேரம் மூச்சு அடைக்குது, அவங்களுக்கு என்ன தெரியும், சில தடுமாட்டிகள் கீழே விழுந்துறாங்க. ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆனா கூட ஒரு நாய் அடிச்சு போட்ட மாதிரி கூட கலக்குறாங்க. ஏதோ சம்பளம் கொடுக்குறாங்க, சரி, அந்த சம்பளத்தை வச்சுட்டு ஒழுங்காவும் வாழவும் எங்களால முடியல. காரணம் என்னன்னா, காலையில போகும்போது ஃபர்ஸ்ட் வேலையை தொடங்கும் போது அட்டண்டன்ஸ் கொடுக்குறாங்க, வேலையை முடிச்சுட்டு போகும்போது மறுபடியும் அட்டண்டன்ஸ் கூட சொல்றாங்க. இதுக்கு ஏன் ஒரு கண்காணிப்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன். எங்க டிபார்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி மாநகராட்சியில் போய் பண்றாங்க. ரொம்ப நாளாவே இது நடக்குது. எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. எங்களுக்கு பாதுகாப்பு, வேலை செய்யறவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, எங்க பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. மெடிக்கல் இது எங்களுக்கு இருந்தா நல்லா இருக்குங்க, வீட்டு வசதி இருந்தா நல்லா இருக்குங்க. ஒரு நாளைக்கு 8 ஹவருக்கு 300 ரூபாய் சம்பளம் தராங்க. கூட இருந்தா நல்லா இருக்குங்க. எங்களுக்கு இல்ல, எங்களை மாதிரி வேலை செய்யற எல்லா பெண்களுக்கும் இது மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குங்க. வேலை செய்பவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அவர்களுடைய வாரிசுகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த நிலையில நல வாரியங்கள் அப்படின்னு ஏற்படுத்தப்பட்டிருக்கு, அதனுடைய நிலைமை என்ன மாதிரி இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. நல வாரியங்கள்ல இன்றைக்கு கட்டுமான தொழிலை பொறுத்தவரை 1% லெவி வசூல் செய்யப்படுகிறது. ஆட்டோ தொழிலில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட நல வாரியத்திலையும் 1% ரோட் டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க. கொஞ்சம் நிதி ஆதாரம் இருக்கிறது. பிற நலவாரியங்கள், தொழில் வாரியான நலவாரியங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் போராடினோம். 2006க்கு பிறகு ஏற்படுத்தினார்கள். ஆனால் அந்த நலவாரியங்களுக்கு உரிய நிதி ஆதாரத்தை உருவாக்கப்படவில்லை. இதை தொடர்ந்து நாங்கள் இதற்காக போராடிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இன்றைக்கு 2008 அந்த வருவாய்த்துறை குறுக்கீடு என்று வந்ததனால் இன்றைக்கு எதை எடுத்தாலும் வருவாய்த்துறை என்று வந்தால் நிச்சயமாக பதிவே இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வெளியூர்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு எப்படி விஏஓ சர்டிஃபை பண்ணவே மாட்டார். இப்படிப்பட்ட நிலையில, அதுவும் நகர்ப்புறங்கள்ல, அதுவும் பல்வேறு கிராமங்களிலும் விஏஓனுடைய தொல்லைகள்னால இன்றைக்கு அவங்களால பதிவு கூட செய்ய முடியல. ஆனா விஏஓக்கும் அது தேவையில்லாத பலு. இப்படிப்பட்ட நிலையில இந்த தொழிலாளர் துறையே இதை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக மாறிவிட்டது. ஒரு பேசிக் அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்னு நிர்ணயிக்கப்படுகிறதா? அந்த நிலை, அந்த ஒரு பிரச்சனையில என்ன மாதிரியான பிரச்சனை அவங்க சந்திக்கிறாங்க, அதை பற்றி விவரங்கள் சொல்லுங்க. குறைந்தபட்ச ஊதியம் பல தொழில்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதை அமல்படுத்துவதில்லை. இது ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு அமலாக்கம் என்பது ரொம்ப ரொம்ப குறைந்து விட்டது. ஏன்னா அதுக்கான அமலாக்கத்துக்கு தேவையான அதிகாரிகளே ரொம்ப குறைவு. இருக்கக்கூடிய தொழில்கள், இப்ப கட்டுமான தொழில் எடுத்துக்கொண்டீர்கள்னா அவ்வளவு சைட்ஸ் இருக்கு. இதுல போய் எத்தனை பேரை போய் அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும் என்பது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொரு பக்கம் வீட்டு வேலை தொழிலை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது மாவு மில் எடுத்துக்கொண்டால் அங்க வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கெல்லாம் இன்று வரை குறைந்தபட்ச ஊதியம் என்பது இன்னும் அறிவிக்கப்படவில்லை, நிர்ணயம் செய்யப்படவில்லை. இந்த ஒரு அநீதியான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக அரசாங்கம் தீர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. இன்றைக்கு ஆனா அந்த உடல் உழைப்பு தொழிலாளர் சட்டம் என்று தமிழ்நாட்டில் இருக்கே, அது ரொம்ப அற்புதமான சட்டம். அந்த சட்டத்தின் கீழ் ஆக்சுவலா வேலையையும் ஊதியத்தையும் அவங்க முறைப்படுத்தணும். ஆனா இப்போ வேலை ஊதியத்தை முறைப்படுத்துவது அந்த வாரியத்தினுடைய வேலை என்பதே அரசாங்கமே மறந்து விட்டது. வெறும் நலத்திட்டங்களை மட்டும்தான் டோல்ஸ் கொடுக்கறது தான் அந்த வாரியத்தோட வேலைங்கிற நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுடைய அடிப்படையான ஒரு சில பெனிஃபிட்ஸ், அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்குது? வேலையில நிரந்தரம் சொல்றீங்க, அவங்களுடைய பிரச்சனைகள் இருக்கு. என்ன பெனிஃபிட்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு? இப்ப அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு விபத்தில் இறந்தால் என்றால் எல்லா தொழிலாளர்களுக்கும் கிடைப்பது 1 லட்சம். இன்றைக்கு கட்டுமான தொழிலாளர்களுக்கு இந்த மௌலிவாக்கத்துக்கு பிறகு பல போராட்டங்கள், அதுக்கு பிறகு அவங்க 5 லட்சம் என்பதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா பிற தொழிலாளர்களுக்கு இன்னும் அது 1 லட்சமாகத்தான் இருக்கு. அது தவிர இன்றைக்கு பல்வேறு சின்ன சின்ன நலத்திட்டங்கள், குழந்தைகள் 10வது பாஸ் பண்ணா 11வது பாஸ் எல்லாம் 1000, 1500 மிக குறைவான தொகைகள் அவங்க அதுக்கு ஒதுக்குறாங்க. இயற்கை மரணத்துக்கு 15,000, 2,000 ரூபாய் ஈமச்சடங்கு நிதின்னு சொல்றாங்க. அந்த இயற்கை மரணத்துக்கு கொடுக்கிற தொகை கூட நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவில பல்வேறு மாநிலங்கள்ல 30,000க்கு மேலதான் கொடுக்கறாங்க. இப்ப கட்டுமான தொழிலாளரை எடுத்துக்கொண்டால் இந்தியா முழுவதும் நாங்கள் பல்வேறு போராட்டங்கள், சுப்ரீம் கோர்ட் கேஸ், இதன் மூலமாக 35 மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் நலவாரியம் கொண்டு வரப்பட்டது. எல்லா இடத்துலயும் 1% லெவி கலெக்ட் பண்றாங்க. அதனால அவங்க 30,000க்கு மேலதான் கொடுக்கறாங்க. 50,000, சில இடத்துல 1 லட்சம் கூட இயற்கை மரணத்துக்கு தராங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை 15,000 தான் இன்னும் பல ஆண்டுகளாக நின்று கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு அவங்க மகப்பேறு
கால உதவி என்பது 6000 தான். அரசு கொடுக்கக்கூடிய நிதி கூட 12,000. ஆனா வாரியத்தின் மூலமாக கொடுப்பது வெறும் 6000 தான். நாங்க என்ன சொல்றோம்னா 90 நாள் ஊதியத்தை தான் நீங்கள் பிரசவ கால உதவியா கொடுக்கணும். ஏன்னா எந்த முதலாளியும் தரப்போறது இல்ல. அவங்களுக்கு நீங்க வாரியத்தின் மூலமா கொடுக்கறது ஒரு 200 ரூபாய் குறைந்தபட்ச ஊதியம் சொன்னா கூட நீங்க அந்த 18,000 ரூபாய் கொடுக்கணும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. தொடர்ந்து பேசலாம் கீதம்மா. அவங்க குறிப்பிட்டது போல மாநிலத்துக்கு மாநிலம் கூட இந்த பாகுபாடு இருக்கிறது. அதுவும் தமிழகத்தில் ஒரு பாதி அளவுதான் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் கிடைக்கிறது என்ற ஒரு வருத்தமான ஒரு கருத்தை, வருத்தமான ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில மற்ற தொழிலாளர்கள் தாங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அடிப்படை பிரச்சனைகள் என்ன சொல்கிறார்கள் பார்க்கலாம். துப்புரவு தொழிலாளி சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். வீட்டில் ஒருத்தருக்கு தான் வேலை இருந்து அரசாங்கம் சொல்லுது. ஆனா அவங்களோட குழந்தைங்க ரொம்ப கூலி வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க குடியிருக்க ஒரு சுத்தமான தண்ணி கிடையாது, சுகாதாரம் ஊரையே சுத்தம் பண்றாங்க. ஆனா அவங்க ஏரியால ஒரு சுகாதாரம் கிடையாது. இதை இந்த மாநகராட்சியும் சரி தமிழக அரசும் இதை தயவு செய்து இந்த கவனத்தில் எடுத்துக்கணும். அதே மாதிரி துப்புரவு தொழில் குடியிருக்க ஒரு குவார்டர்ஸ் இல்ல, எல்லாம் வாடகை வீடு, முடியாதவங்க இப்ப எங்க அம்மாவெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்க டாய்லெட் கிளீன் பண்ணிட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒரு இருமல், ஒரு இஎஸ்ஐ கார்டுங்கிறாங்க, சரியான போன இழுத்து அடிக்கிறாங்க. எல்லாம் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த ஜனங்க. 2 வருஷமா வேலையே இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்ப அரசு எங்களை மீது பார்வை இல்ல. அரசுனா அமைச்சர்கள் அமைச்சரவை கூடுகிற போது எங்களை அங்க பாக்குறது இல்ல. எங்களுக்கு வேலை கொடுக்கணுமா என்கிற அக்கறை இல்ல. அப்ப உலக முதலாளியும் பெரிய பெரிய முதலாளிகள் பெரிய பெரிய கம்பெனிகள் வந்ததுனால வெளி மாநிலத்தவர்கள் தான் இங்க வேலை செய்றாங்க. வெளி மாவட்டத்தவர்கள் வேலை செய்றாங்க. திருச்சி நகரத்துக்குள்ள இருக்கிற தொழிலாளிக்கு வேலை கிடைக்கல. அதே மாதிரி வாரியங்கிறது இருக்கு தமிழ்நாட்டுல, கட்டட தொழிலாளர் நல வாரியம். அந்த நல வாரியத்துல கேட்பு மனு கொடுக்குறோம். ஆனா எனக்கு என் பையனுக்கு படிப்பு கொடுத்தா இன்னும் கிடைக்கல. 10 நாள் வேலை செய்யறேன், அதுக்கு உண்டான சம்பளம் தான். 10-20 நாளைக்கு சும்மா தான் இருக்கும், வேற வேலை எதுவும் கிடையாது. இதுவாசி தொழிலாளர்களுக்கு கவனிப்பு இல்லை, மேலும் கொண்டாடுறதுல ஒன்றும் பிரயோசனம் மட்டும் தெரியுது. நான் இந்த இடத்துல லேபர் ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க. கிட்டத்தட்ட 7-8 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன் வேலை. ஆனாலும் பாத்தீங்கன்னாலும் இந்த மின் தடையினால சரியான தொழில் இல்லை. தொழில 8 மணி நேரம் ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு இருந்தா 300 ரூபா 400 ரூபா கூலி கிடைக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா 12 மணி நேரம் வேலை செஞ்சாலும் பாத்தீங்கன்னா எங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடையாது. வாழ்க்கையில சில போராட்டங்கள் வரலாம், வாழ்க்கையே சிலருக்கு போராட்டமா இருக்கிறது. ஏன்னா அடிப்படையா ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த வேலையில கூட பாத்தீங்கன்னா மின்சாரம், முக்கியமான தேவையான மின்சாரம் கிடைக்கல அப்படிங்கிற பிரச்சனைகள், இது போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள். இதுல ரொம்ப முக்கியமா உங்களுக்கு எங்களுக்கு வீடுகள் எல்லாம் கட்டி கொடுக்கறதுக்காக கட்டிட தொழிலாளர்கள் உழைக்கிறாங்க. நீங்க கூட கட்டிட தொழிலாளர் பஞ்சாயத்து சங்கத்துல கூடுதல் செயலாளர் இருக்கிறீங்க. இந்த நிலையில அவர்களுக்கு ஒரு வீடு அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. அதுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? வீட்டு வசதிக்காகவும் இந்த நலவாரியம் செயல்பட வேண்டும் என்பதுதான் சட்டம். மத்திய சட்டம் இருக்கிறது இல்லையா, BOCW ஆக்ட் என்று சொல்லக்கூடிய கட்டிட பிற கட்டுமான தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு சட்டம். அதுல வீட்டு வசதிக்காகவும் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் வீட்டு வசதிக்காக ஏதோ நீங்க பட்டா இடமாக இருந்தா லோனான தராங்க 1 லட்சம் 1.5 லட்சம்னு. ஆனா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வீட்டு வசதியை பற்றி சிந்திப்பதற்கு கூட இன்னும் நேரம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த வீட்டு வசதிக்காக இன்றைக்கு வீடு இருந்து குடிசை வீடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் கூட இன்றைக்கு சென்னை மாநகரத்துல அகற்றப்பட்டு தொலைதூரத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றார்கள். அதனால இருக்கிற வேலையை இழந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு அவலங்களை எல்லாம் இன்றைக்கு தீர்ப்பதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி அவர்களை அமைப்பு சாரா தொழிலாளர்களும் தொழிலாளி என்ற அங்கீகாரம் இருந்தால்தான் அவர்கள் தொழிலை இழப்பார்கள். 25 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு போய் அவர்களை குப்பை லாரியில கொண்டு போய் கொட்டும் பொழுது அந்த கட்டுமான தொழிலாளர்கள், வீட்டு வேலை தொழிலாளர்கள், சிறுகிடை வியாபாரிகள், அந்த ரிக்ஷா தொழிலாளருக்கு வேலை இழப்பு ஏற்படுகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டால்தான் அவர்கள் வாழும் இடத்திலேயோ பக்கத்திலேயோ, என சென்னை மாநகரத்திலேயே அரசாங்கம் கையகப்படுத்தி கொண்ட நிலங்கள், அதாவது நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் ஆர்ஜிதம் செய்யப்பட்ட நிலங்களே 12 சதுர கிலோமீட்டரா. ஆனா அந்த நிலம்ல ஒரு பாதியை கொடுத்திருந்தா கூட வீடு இல்லாத தொழிலாளிக்கு வீடு கிடைச்சிருக்கும். வீட்டு வேலை தொழிலாளர் சங்கத்தினுடைய தொழிலாளர் சங்கத்தை சேர்ந்த கிளாரா அவர்களுடைய கருத்தாக என்ன சொல்லியிருக்கிறார்கள் பார்க்கலாம். 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வீட்டு வேலை தொழிலை தொழிற்சங்க சட்டத்தின் கீழ் சேர்த்தார்கள். அதோடு வீட்டு வேலை தொழிலுக்காக குறைந்தபட்ச ஊதியம் வேண்டும் என்று பல வருடங்கள் போராட்டம் பண்ணியதன் அடிப்படையில் 2007ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி தமிழக அரசு வீட்டு வேலையை குறைந்தபட்ச 1948ஆம் ஆண்டு குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் கீழ் சேர்ப்பதற்காக ஆணை பிறப்பித்து 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம்
குறைந்தபட்ச ஊதிய அட்டவணைகள் சேர்த்தது. இந்த அடிப்படையில் 2009ஆம் ஆண்டு குறைந்தபட்ச ஊதிய குழு ஒன்றை தமிழக அரசு ஏற்படுத்தியது. இந்த குழுவானது தமிழகம் முழுவதும் அப்போது உள்ள 7 மாநகராட்சிகளில் தொழிலாளர்கள், முதலாளிகள், மற்ற தொழிற்சங்கங்கள் இவர்களோடு ஒரு ஆலோசனை நடத்தி 2009ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 31ஆம் தேதி அந்த குழுவானது தமிழக அரசுக்கு வீட்டு வேலை தொழிலுக்கு 1 மணி நேரத்திற்கு 30 ரூபாய் நிர்ணயம் செய்யலாம் என்ற அறிக்கையை சமர்ப்பித்தது. அதனுடைய அடிப்படையில் 2010ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அனைத்து நாளேடுகளிலும் வீட்டு வேலை தொழிலுக்கு 1 மணி நேரத்திற்கு 30 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட போகிறது என்ற செய்தி வெளியானது. ஆனால் அந்த செய்தியானது நாளது வரை சட்டமாக்கப்படாமல் அது காலம் தாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த தமிழக அரசு. ஊதியமே பிரச்சனையாக இருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஓய்வூதியம் எந்த அளவில் இருக்கிறது கேட்கலாம் கீதாமாட்டா. கீதாமா சொல்லுங்கம்மா, எப்படி ஓய்வூதியத்துடைய நிலை அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு எப்படி இருக்கிறது, அதை பற்றி விவரங்கள் சொல்லுங்க. ஓய்வூதியம் இப்பொழுது 1000 ரூபாய் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 1000 என்பது மிக குறைவான ஒரு தொகை. நம்ம என்ன சொல்றோம்னா, ஓய்வூதியம் என்று சொன்னாலே 15 நாள் ஊதியம் என்பதுதான் அதற்கான முறை, சட்டமும் கூட. அப்படிப்பட்ட நிலையில் அரசு ஊழியர்களாகட்டும், ரயில்வே ஊழியர்களாகட்டும் 15 நாள் ஊதியம் தான் ஓய்வூதியமாக தரப்படுகிறது. அப்ப இதுல 15 நாள் ஊதியம் ஒரு 200 ரூபாய் என்று வைத்தால் கூட 3000 ரூபாய் நீங்க தரணும். ஆனா எதையுமே நீங்க தருவதற்கு மனமில்லாமல் இன்றைக்கு கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் 1000 கோடி இருக்கிறது. ஆனால் அந்த 3000 ரூபாய் கொடுப்பதற்கு கூட அவர்களுக்கு மனமில்லை. ஒவ்வொரு தொழிலையும் நீங்க லெவி வசூல் பண்ணலாம். இப்ப வீட்டு வேலைக்காக பேசினார்கள். வீட்டு வேலையில கூட ஹவுஸ் டாக்ஸ், வீட்டு வரியில் 1% அந்த நல வாரியத்துக்கு செல்ல முடியும். அதே மாதிரி கைத்தறி தொழிலாளி என்று சொன்னால் அந்த கைத்தறி துணியை விற்கும் பொழுது அதுல 1% சேல்ஸ் டாக்ஸ் அந்த நலவாரியத்துக்கு செல்ல முடியும். இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை கொண்டு வருவதற்கு எந்தவித அக்கறையும் இல்லாமல் அந்த தொழிலாளி எப்படி வாழ்வார், இல்லை பிச்சை எடுத்து வாழ வேண்டுமா என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நீங்க சொன்னது போல மாநிலம் விட்டு மாநிலம் வேலைக்கு போறாங்க, அங்கிருந்து இங்க வர்றாங்க, மாவட்டத்திலிருந்து மாவட்டம் போறாங்க. இது போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக அரசுக்கு நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இறுதியான கருத்தாக என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இன்றைக்கு இடம்பெயரும் தொழிலாளர்கள் பிரச்சனையும் பெரிய பிரச்சனை. இங்கிருந்து வெளியே செல்லக்கூடிய தொழிலாளர்கள் தான் இன்றைக்கு செம்மர கடத்தலில் அந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டு இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால் ஏன் ஏற்படுகிறது? இங்கேயே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் இன்றைக்கு கொத்தடிமைகளாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இருளர்களாகட்டும், பல்வேறு பழங்குடி மக்களாகட்டும் அவங்க இன்னைக்கு வறுமையின் பிடியில் சிக்கி இருக்கிறார்கள். குழந்தைகள் இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வன உரிமை சட்டம் என்பது 2005 பார்லிமெண்ட்னால இயற்றப்பட்டாலும் இன்று வரை தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படவில்லை என்பது ரொம்ப அநீதியான ஒரு சூழ்நிலை. இந்த நிலையில வெளி மாநிலங்களில் இன்றைக்கு உலகமயமாதல் என்ற கொள்கையினால் இன்றைக்கு கிராமப்புறங்களில் விவசாயம் அழிந்து இன்றைக்கு இடம்பெயர்தல் என்பது பஞ்சம் பிழைக்கின்ற இடம்பெயர்தலாக மாறிவிட்டது. அந்த பஞ்சம் பிழைக்கின்ற வகையில தான் அவர்களை மேலும் அடக்கி ஒடுக்கி குறைந்த கூலி கொடுத்து அவர்கள் அடிமைகளாக்கக்கூடிய தன்மை இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டு வருகிறது என்பதுதான் இன்றைக்குள்ள அநீதியான ஒரு சூழ்நிலை. உங்களுடைய கருத்துக்கு நன்றி கீதாமா. கீதாமா சொன்னது போல சாதாரண தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எந்த ஒரு நிலையில் இருக்கிறார்கள், குறிப்பாக வறுமையிலே அவர்கள் உழந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நிலைப்பாடுதான் இன்னைக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக மத்திய அரசு அதற்கேற்ற ஒரு முயற்சியை, அதற்கேற்ற நல வாரியங்களை, அதற்கென்ற சட்டங்களை கடமைப்படுத்த வேண்டும். மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசம் இல்லாமல் எல்லா மாநிலத்திற்கும் அதே சமநிலை வர வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட திருப்பதி ஆர் கீதா. இஎஸ்ஐ மருத்துவ வசதியை அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் நல வாரியங்கள் மூலமாக அமல்படுத்த வேண்டும் என்பது, பணப்பயன்களை அதிகரிக்க வேண்டும், அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை அளிப்பதற்கும் வாழ்வுரிமையை உறுதிப்படுத்துவதற்கும் இந்த அரசாங்கம் முயல வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். கருத்துக்கு நன்றி கீதாமா. குறிப்பிட்டது போல மே தின உழைப்பாளர் தினத்திற்காக அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு கண்டிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை மத்திய அரசு மேற்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு நீங்க தந்தி டிவி நேயர்கள் பார்க்கின்ற உழைப்பாளர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள். வாழ்த்துக்கள் மூலமாக இன்று ஒரு நாளாவது அவர்களுக்கு வசந்தமாகட்டும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி நேயர்களே. சந்திப்போம்.